ஹலோ ஆல், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற பொதர் மாதிரி இருக்கிற இந்த செடி வந்து ஸ்பீனச்சு, நம்ம ஊர் பசலைக்கீரை. பசலைக்கீரையிலேயே வந்து இதோட பேர் வந்து பெர்பெச்சுவல் ஸ்பீனச்சுன்னு சொல்லுவோம். இது வந்து இலை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நார்மல் ஸ்பீனச் வந்து எவ்ரி இயர் நம்ம வந்து விதை போட்டு வளர்க்கணும். வின்டரில் அது ஃபுல்லாகவே செத்து போயிடும். அந்த செடி வந்து ஃபுல்லாகவே நம்ம எடுத்து போட்டுறணும். இந்த வகையான கீரை வந்து பசலைக்கீரை வந்து எவ்ரி இயர் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா அது வந்து தழைஞ்சிட்டே வரும். எவ்வளவு கோல்டு இருந்தால் கூட அது உயிரோடு தான் இருக்கும். லாஸ்ட் வீக்கு கூட ஃபுல்லாக ஸ்னோ தான் மூடி இருந்தது. இருந்தாலும் இது வந்து சாகாது, நல்லாவே இருக்கும். இது ஃபுல் இந்த செடி வந்து ஒரு செடி தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இதில் இருக்கிறது ஃபுல்லாக விதை, ரவுண்டாக இருக்கும் விதை. நல்லா அடியிலெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து விழுந்து அதுவாகவே முளைக்கும். அவ்வளோ விதை இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ரவுண்டு ஷேப்பில் இருக்கும். நம்ம வந்து அதை தனித்தனியாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லாவே வளரும். நம்ம வந்து மொத்தமாக வந்து தண்டிக்கிற மாதிரி கூட ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நான் வந்து இலையாக தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன். 1 or 2 செடி வச்சுட்டு அதுலேயே நிறைய இலை கிடைக்கும் நம்மளுக்கு கீரை பண்ணுற அளவுக்கு. அதனால் வந்து நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த தண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அந்த மரபு விதைகள்லாம் தேடி வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது என்ன கீரை அப்படின்னு சொல்லிட்டு, தமிழில் என்ன கீரை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே வந்து இதுக்கு பேர் வந்து பெர்பெச்சுவல் ஸ்பினச். தேங்க்யூ ஆல்.